ஒரு அமைதியான கிராமத்தில் மீனான குட்டி பொண்ணு விளையாடிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு பறவைங்க, பட்டாம்பூச்சி, இயற்கையோடு சேர்ந்து விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த நேரம் ஒரு விசித்திரமான பட்டாம்பூச்சி அவன் முன்னாடி பறந்து வந்துச்சு. அதை பார்த்தா சாதாரண பட்டாம்பூச்சி மாதிரி தெரியல. ஆனாலும் மீனா அந்த பட்டாம்பூச்சி பின்னாடி போக ஆரம்பிச்சா. மெல்ல மெல்ல காட்டுக்குள்ள நுழைஞ்சா. வெளிச்சமும் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. சுத்தியும் ஒரு சத்தம், நிழல்கூட இருட்டு சூழ்ந்தது. மீனாவுக்கு ரொம்ப பயம் எடுத்துருச்சு. அந்த பட்டாம்பூச்சி திடீர்னு பயங்கர உருவெடுத்துச்சு. மீனா பயந்து போய் அழ ஆரம்பிச்சிட்டா. அவளால ஓடக்கூட முடியல. அவ கண்ணை மூடி முருகா காப்பாத்து அப்படின்னு கூப்பிட்டா. அந்த நொடி ஒரு பிரகாசமான ஒளி வானத்திலிருந்து வந்துச்சு. முருகர் தன் வேலோட அவ முன்னாடி தோன்றினாங்க. அவரோட கண்களில் சக்தி தெரிஞ்சது. ஒரே ஒரு வேல் ஒளியால அந்த பிசாசு பட்டாம்பூச்சி அழிஞ்சு போச்சு. காடுகள் மறுபடியும் அமைதியாச்சு. முருகர் மீனாவை ஆசீர்வாதம் செஞ்சாங்க. அந்த நாள் இருந்து மீனா பயப்படுறதே இல்லை.